அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஸ்ரீ குருமுரளி. என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் உங்க வாழ்க்கையில முக்கியமான பலன், மார்ச் மாத பலன். நம்ம தொடர்ந்து அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம். ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், சனி பயிற்சி கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சிக்கும் சரி நிறைய சப்போர்ட் பண்றீங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய அம்மன் அருள் டிவிக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது. இந்த மாசம் மார்ச் மாசம் 12 ராசிக்கும் என்னென்ன யோகம் அதுக்கான பதிவு தான் இது. தயவு செய்து இதை ஒரு பொது பலன் எடுங்க. இந்த மாசத்துல உங்களுக்கு எதுவும் திசை புத்தி மாறுதான் பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். இந்த மாசத்துல விசேஷம் பார்த்தீங்கன்னா மெயினா ஒரே விசேஷம்தான். மாசி மகம், நம்முடைய முன்னோர்களை வழிபாடு பண்ணக்கூடிய நாள் தான் இந்த மாசி மாதம். அதாவது மார்ச் மாசம் 12ஆம் தேதி வருதுங்க ஆங்கில தேதிக்கு. இந்த மாசி மாசம் எல்லா ஊர்லயும் பாருங்க, அது கிராமமா இருந்தாலும் சரி டவுனா இருந்தாலும் சரி, இந்த மாசி மாசத்தை விடாம பிடிப்பாங்க. இறந்தவங்களை மறுபடியும் வீட்டுக்கு கொண்டாடலாம். குலதெய்வ வழிபாடு நிறைய பேருக்கு பண்ணுவாங்க. நிறைய திருவிழா எல்லா ஊர்லயும் இந்த மாசி மாசத்துல ரொம்ப விசேஷமா இருக்கும். அதே மாதிரி பார்த்தோன்னா முகூர்த்தம் நல்லா சூப்பர் முகூர்த்தம் வருது. எல்லாமே இது வளர்ப்புறை முகூர்த்தம் மட்டும் நான் சொல்றேன். மாசி மாசம் 2ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் வருது, 3ஆம் தேதி சுபமுகூர்த்தம் வருது, 10ஆம் தேதி சுபமுகூர்த்தம் வருது, 12ஆம் தேதி சுபமுகூர்த்தம் வருது. இந்த மார்ச் மாசத்துல நல்ல ஒரு திருமண யோகம் நிறைய இருக்கு. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே, இதுலயுமே பாருங்க கும்பராசிக்காரங்க இதுலயுமே ஒரு லாபகரமான ராசி எதுனா அந்த கும்பராசிக்காரங்க தான். அது மட்டும் இல்லைங்க, பயங்கரமான ஒரு புத்திசாலி குணமும் கும்பராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். அதாவது புத்திசாலி குணம் கும்பத்துக்கிட்ட ரொம்ப உண்டு. ஏன்னா இந்த ராசி எப்போதுமே சரி நல்ல ஒரு டேலண்டான ஒரு குணம் எப்போதுமே இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இந்த கும்பராசிக்காரங்கள்ட்ட இதுலயுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. கும்பராசிக்காரங்க தன்மானத்தோட இருப்பாங்க. இந்த கும்பராசிக்காரங்க எப்போதுமே பாருங்க தன்மானத்தோட அதிகமா இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த கும்பராசிக்காரங்க தான். யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும், எப்படி பேசினா எந்த காரியத்தை சாதிக்கும் சொல்லி பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் கும்பராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். ஒரு லாபகரமான ஒரு குணம் இருக்கும். இவங்க எங்கே போனாலும் சரி இவங்களுக்கு மதிப்பு மரியாதை இவங்க தேடி போகணும். இவங்களை தேடி வரும் எல்லா விஷயத்திலும் சரி. அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை எல்லாத்தையும் இவங்க தேடி போகக்கூடிய அமைப்பு இல்லை, இவங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்கும். பயங்கரமான ஒரு புத்திசாலி குணமும் அதிகமா இருக்கும். பிரம்மாண்டமா கற்பனை பண்ணக்கூடிய குணமும் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். எந்த வேலையும் சொடக்கு போட்ட செகண்ட்ல முடிக்கக்கூடிய தகுதி கும்பராசிட்ட இருக்குங்க. அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த மார்ச் மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இதுக்கான பதிவு தான் இந்த பதிவு. இது எல்லாமே ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன். இது ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்க வேணாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை பார்த்துக்கிட்டு தசாபதியை பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். பார்த்துக்குங்க. இப்ப இந்த மார்ச் மாசத்தை பத்தி நம்ம பேசுறோம்னா, இந்த மாதத்துல ஏதாச்சும் ஒரு கிரகங்கள் உங்களுக்கு தசாபுத்தியை மாத்துதான் பாருங்க. உங்க விதிஜாதத்தை பாருங்க, ஏதாச்சும் கிரகங்கள் தசாபுத்தி மாறுதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. ஏன்னா நம்ம உடம்புல 9 நவகிரக கோள்கள் இயங்குதுங்க. அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான காலம் வரும்போது கண்டிப்பா அந்த யோகமான பலனை அவங்க பார்த்துதான் ஆகணும். எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீன காலம் வரும்போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை சந்திச்சுதான் ஆகணும். அதனாலதான் எல்லா வீடியும் நம்ம என்ன சொல்லுவோம்னா, தயவு செய்து ஒரு பொது பலன் எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்டான ஒரு பலன் வரும்னு சொல்லி எல்லா வீடியும் சொல்லக்கூடிய காரணம். ஏன்னா சில பேர் கும்பராசிக்காரன் நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் எங்க கரெக்டா இருக்குன்னு சொல்றீங்க, அதனால அந்த வார்த்தை சொல்றோம். ஏன்னா உங்களுக்கு ஜென்ம சனி முடிஞ்சு அடுத்து பாத சனி வருது. அதனால பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. ஏன்னா சனி தசை சனி புத்தி வரதான் பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டு நீங்க பலன் எடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம். இல்ல கடைசியை மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும். கிரகமைப்பை பார்க்கும்போது உங்க ராசியிலே பாருங்க, சூரிய பகவான் சனி பகவான் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க. 2ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் ஒரு 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அதாவது ரிஷபத்துல. அடுத்து பார்த்தோன்னா 5ஆம் பாவத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேது பகவான் சஞ்சாரம். ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2 கிரக பயிற்சி வருதுங்க.
சூரிய பகவான் மார்ச் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் 2ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார். அது ஒண்ணு. மார்ச் கடைசியில தான் சனி பகவான் பயிற்சி ஆகி இங்க போறாரு 2ஆம் பாவத்துக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 23ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகி 6ஆம் இடத்துக்கு வராது. இதுதான் இந்த மாசத்துடைய கிரகத்துடைய அமைப்பு. ஃபர்ஸ்ட் பாருங்களுடைய ராசி அதிபதி உங்க ராசியை விட்டு விலகி போறது ரொம்ப நல்லது. இது கடைசியில தான் போறாரு. அதுக்கு முன்னாடி சூரிய பகவானே 2ஆம் இடத்துல போய் நிற்பது ரொம்ப சிறப்பு உங்களுக்கு தெரியுங்களா? சூரிய பகவான் உங்க ராசியை விட்டு விலகி போறது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான பலம். ஏன்னா சூரியன் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடாது. இருந்தா என்ன பண்ணுன்னா ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன ஜென்ம சனி உங்களுக்கு கொடுத்துருக்கும் நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா ஒரு சோம்பேறித்தனத்தையும் ஒரு மொந்தமான தன்மையும் எல்லா விஷயத்தையும் ஒரு தடைகளையும் கொடுக்கக்கூடிய கிரகம் எதுனா சனி பகவான் தான். இவர் எல்லா விஷயத்திலையும் மெதுவா தான் ஒரு மனிதனுக்கு ஒரு பலனை கொடுப்பாரு. டக்குன்னு வந்தவன வேகமான ஒரு யோகத்தை கொடுக்க மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப இதுக்கு முன்னாடி எல்லாமே மெதுவா நடந்திருக்கும். அது வருமானமா இருக்கட்டும், இன்கமா இருக்கட்டும், இல்ல குடும்பமா இருக்கட்டும், ஒரு சோம்பேறியாக ஒரு மந்தமான தன்மைக்கு நீங்க தள்ளப்பட்டிருப்பீங்க. அதாவது இந்த கும்பராசிக்காரங்க எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி, இவங்களாம் ஒரு ஸ்டெடியா ஒரு முடிவெடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு வந்திருப்பாங்க இதுக்கு முன்னாடி. ஏன் நிறைய பேருக்கு இவங்க பார்க்கக்கூடிய வேலையிலேயே ஒரு ப்ரெஷர் அதிகமா இருந்திருக்கும் கேட்டா சொல்லுவாங்க. இவங்க பார்க்கக்கூடிய வேலையிலே ப்ரெஷர் இருக்கும். ஒரு சில தடைகளை சந்திப்பாங்க. திருமண வாழ்க்கையில நிறைய பேருக்கு ஒரு மந்தமான தன்மை கண்டிப்பா திருமணம் பேசிக்கிட்ட வரும்போது ஒரு ஸ்டாப் ஆயிருக்கும். இல்ல திருமணம் நடக்கல ஒரு தடையாவே இருக்குங்கிற கம்ப்ளைண்ட் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி நிறைய ஒரு தடைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். யாரு இந்த கும்பராசிக்காரர்கள் சனி பகவான் யாருக்கு 7.5 சனி நடக்குதோ இப்ப அது ஜென்ம சனியானது ஒரு சில பேருக்கு வருமானத்திலையும் பொருளாதாரத்திலையும் படிப்பு கல்வியிலையும் ஒரு அரசியல் அரசாங்க சம்பந்த ஒரு விஷயத்திலையும் நண்பர்கள் கூட்டாளிகளையும் ஒரு சில விரிசலையும் கொடுத்துருக்கும். ஏதாச்சும் ஒரு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் ஏதாச்சும் ஒரு மந்த மனத்தன்மையை சந்திச்சிருப்பாங்க. கும்பராசிக்கார கேட்டா சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது கும்பராசி. இப்ப எல்லாம் பாருங்க கும்பராசிக்கு எல்லாமே தலையெழுத்தே மாறும் தெரியுங்களா? நிறைய விஷயம் மாறும். நிறைய நல்ல பலன் நடக்கும். குருவுடைய வீட்டுக்கு சனி பகவான் போறா, இது நல்லது. அதை விட இந்த சூரிய பகவான் 2ஆம் இடத்துல போய் வருமானத்துல போய் நிற்கும் போது இதை விட சூப்பர். அதையும் தாண்டி இந்த சுக்கிரன் குரு பரிவர்த்தனை யோகங்கிறது இதை விட ரொம்ப விசேஷமான யோகம். அதுல புதனும் உங்க ராசி மேல இருப்பது ரொம்ப விசேஷம். 5ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டு அதிபதி சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்கும்போது காதல் திருமணங்கள் கைக்கூடி வரப்போகுதுன்னு அர்த்தம். யாருக்கு? கும்பராசிக்காரங்களுக்கு. அப்ப திருமணம் நடக்காதவங்களுக்கு தான் திருமணம் கைக்கூடி வரப்போகுது. அதே மாதிரி பாருங்க காதல் திருமணம் 2ஆவது திருமணம் திருமணத்துல தடைகளா இந்த தடைகள்லாம் இருக்காது. ஏன்னா திருமணம் பேசி பேசி உங்ககிட்ட ஒரு மந்தமான தன்மைகளை இப்ப திருமணத்துக்குள்ள கிரகம் தசாபுத்தி வந்துட்டா இப்ப திருமணத்தை பண்ணிடுவாங்க. யாரு? கும்பராசிக்காரங்க. அதுவும் பிரம்மாண்டமா பண்ணுவாங்க, பெரிய பண்ணுவாங்க. ஆல்ரெடி பண்ணிருக்கணும், இல்ல பண்ணக்கூடிய அமைப்புல நிறைய பேர் கும்பராசிக்கு வரும். பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் திருமணம் சார்ந்த விஷயம் தான். கும்பராசியை பொறுத்தவரை திருமண பேச்சுகள் பேசி வரலாம், பக்கத்துல வரன் தூரத்துல வரன் எல்லாமே அமையணும். ஏதாச்சும் ஒரு வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பூர்வீக சொத்தோ பூர்வீக இடத்துலயோ ஏதாச்சும் பிரச்சனையோ வழக்கு இருந்தால் அந்த வழக்குகள் இப்ப ஒரு முடிவுக்கு வரக்கூடிய தருவாயை நோக்கி நீங்க போகுது. பாத்துங்க. ஏதாச்சும் அரசாங்க சம்பந்தமா ஏதாச்சும் ஒரு வழக்கு இருந்துச்சுன்னா, இல்ல மேல் அதிகாரி வேற இடத்துல வேலை பாக்குறீங்க, எங்கேயாச்சும் வேலை பார்க்கணும்னா அந்த வேலையில தடை இருந்தா தடையில் நீங்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா அந்த வழக்கு சார்ந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். இப்ப இடம் வாங்குறது இல்ல வீடு கட்டுறது பிளான் இருக்கு, இந்த மாதிரி எனக்கு பிளான் இருக்குன்னா இப்ப தைரியமா இப்ப பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாதகமா வரும். 4ஆம் வீட்டு அதிபதி குருவும் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தினால இங்க வீடு இடம் பூமி வாங்கக்கூடிய யோகங்கள், அதை விற்கக்கூடிய யோகங்கள், அது மூலம் வருமானம் திட்டக்கூடிய யோகங்கள் வருது. பொருளாதார வருமானம் சூப்பரா இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும். இப்ப இனிமேல் வருமானத்துல உங்களுக்கு குறைய இருக்காது. அதுல எந்த ஒரு தடையும் சொல்ல முடியாது. அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், நிறைய பேருக்கு பாருங்க நிரந்தரமா கடன் எங்கேயாச்சும் ஒரு லோன் கேட்டிருக்கீங்க, அந்த லோன் உங்களுக்கு சேங்ஷன் ஆகல. பல வருஷமா லோன் கேட்கறேன், பிசினஸ் லோன் கேட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு சேங்ஷன் ஆகல. தனியார் பேங்க்ல கவர்மெண்ட் எந்த ஒரு லோனா இருந்தாலும் இப்ப உங்களுக்கு சேங்ஷன் ஆகும். அதுக்கான நேரம் தருவாய் வந்துருச்சு. உங்களுக்கு அந்த அமைப்பு சூப்பரா இருக்கு பாருங்க. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் கிரகம் 10ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் இடத்துக்கு வருவார். எப்ப 23ஆம் தேதி வரும்போது இங்க லோன் சார்ந்த விஷயம் உங்களுக்கு சேங்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் பிரச்சனை கொஞ்சம் முடிக்கக்கூடிய தருவாய் வருது. வருமானத்துல கடன் பிரச்சனை கொஞ்சம் பேஸ் பண்ணி கொஞ்சம் நிம்மதியான ஒரு வாழ்க்கைனா இனிமே வாழ்வாங்க. யாரு? கும்பராசிக்காரங்க. அதுக்கான நேரங்கள் ஆயத்தங்கள் சூப்பரா இருக்கு, பாத்துக்கணும். அதே மாதிரி வெளிநாடு போகணும், நான் வெளியூர் போகணும், நான் வெளிநாட்டுல வேலை பார்க்கறேன், எனக்கு பின்னாடி வேலை பார்த்தவங்க உயர்ந்த பொசிஷனுக்கு போயிட்டாங்க, என்னால போக முடியல, நான் இன்னும் இப்படிதான் கீழே இருக்குன்னா இவங்களுக்குலாம் இப்ப வேலை உத்தியோகத்துல பயங்கரமான இன்க்ரீஸ் ஆகி வரக்கூடிய அமைப்பு வருது. வேலை உத்தியோகத்துல வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, எல்லாமே இந்த கும்பராசியை பொறுத்தவரை பர்ஃபெக்டா வேலை செய்யும். பாத்துங்க டைமிங். அப்ப கரெக்டா நம்ம பிளான் பண்ணி போனா கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய நேரமா அந்த கும்பராசிக்கு வரும். பாத்துக்குங்க. அது நீ எடுக்கக்கூடிய விஷயம் தான். பாத்துங்க. இப்ப நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் மூலம் நிறைய காரியம் சாதிச்சுக்கிறது பண்றது, கமிஷன் ஏஜென்சி, ஐடிஐ ஃபீல்டு,
அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு, இதெல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும். மருத்துவ ஃபீல்டு, கம்ப்யூட்டர் கிளாஸ் போகக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்லா ஒரு மாற்றத்தை அழகா சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை, வெளிநாட்டு வெளியூர் உள்ளவங்கன்னா ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணா கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரையம் பண்ணிடாதீங்க. ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு நிச்சயமே ஆகும். அரசியல்வாதிகள்லாம் பாருங்க நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பா இருக்குது. அதே மாதிரி பாருங்க நெருப்பு சார்ந்த துறை, மருந்து சார்ந்த துறை, கெமிக்கல் சார்ந்த துறை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். பெண்களுக்கு தொழிலா இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, நிறைய ஒரு வெற்றிகள் பெண்கள் பக்கம் சாதகமா வரக்கூடிய அமைப்பு இருக்கு. 7.5 சனி இனிமே உங்களுக்கு பெருசா தாக்கத்தை கொடுக்காது பாத்துக்கோங்க. ஏன்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். அதனால இந்த குரு எங்கெல்லாம் பாக்குறாரு உங்களுக்கு நல்ல பலன் கொடுப்பாரு. 8ஆம் இடத்தை பாக்குறாரு, அடுத்து 10ஆம் இடத்தை பாக்குறாரு, அடுத்து உங்களுடைய 12ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்பெல்லாம் இங்க செலவுகள், இந்த மருத்துவ செலவுகள், விரைய செலவுகளும் உங்களுக்கு இனிமே இருக்காது. ஏதாச்சும் ஒரு பெருங்கொண்ட பணத்தை கொடுத்துருப்பீங்க, அந்த பணத்தை வாங்க முடியும்னா இப்ப போய் கேளுங்க, நிறைய பேர் கேளுங்க. ஏன்னா இப்ப குரு வக்ர நிவர்த்தியானால அந்த பணம் கிடைக்கக்கூடிய அமைப்புலாம் நிறைய பேருக்கு வரலாம். அதனால நம்ம சொல்றோம் கண்டிப்பா தசாபதி அதுக்கான நேரம் வந்தா கண்டிப்பா கிடைக்கும். இப்ப நட்சத்திர பலன் வகையில் சில பார்த்தீங்கன்னா, முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, அதாவது அவிட்டனஸ்ல பிறந்தவங்க. இதுலயுமே தைரியமான குணமும் ஒரு தன்னம்பிக்கையான குணமும் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலையை முடிக்காம வெளில வர மாட்டாங்க. எதையுமே ஒரு கடமை, கட்டுப்பாடு, ஒரு ஒழுக்கமான குணம் எல்லாமே இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். ஆனா இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வாழ்நாளில். ஏன்னா அவிட்டனஸ்ல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. குடும்ப ரீதியில, வருமான ரீதியில நிறைய தடைகள், தாமதம், இதே மாதிரி நிறைய பார்த்தாங்க. கொஞ்சம் மனக்குழப்பம் உங்கள்கிட்ட அதிகமா இருந்துச்சு. இதை பண்ணலாமா வேணாமா ஒரு குழப்பம் இருந்துச்சு. இனிமேல் இந்த குழப்பங்கள் இருக்காது. இப்ப பாருங்க, ஏதாச்சும் ஒரு தொழில் பண்றதோ, உத்தியோகம் பண்றதோ, ஒரு எடுக்கக்கூடிய முயற்சியோ எல்லாமே உங்க வெற்றியா வரும். படிப்பு கல்வியெல்லாம் சூப்பரா இருக்கும். அரசாங்க வேலை நடக்கும். மருத்துவத்துறை, காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை கூடிய நபர்கள், கட்டிட சார்ந்த துறைகள் பார்க்கக்கூடிய நபர்கள், கெமிக்கல் சார்ந்த துறையில பார்க்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்குமே பாருங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. தொழிலையும் நல்ல ஒரு எதிர்காலங்கள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு பாருங்க. ஆனா வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம் கண்டிப்பா உண்டு. அடுத்து பாத்தீங்கன்னா சதயநட்சத்திரத்துல பிறந்தவங்க, அதாவது பிரம்மாண்டமா கற்பனை பண்ணுவாங்க. உங்களுடைய கற்பனை நல்ல ஒரு ஆக்டிவிட்டா நல்லா சுறுசுறுப்பா இருப்பாங்க எல்லா விஷயத்திலும் சரி. இவங்க லைஃப்ல எல்லாமே சாதிக்கக்கூடிய நேரம் வருது பாருங்க. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, நல்ல ஒரு மாற்றங்கள், சொந்த கால நிற்கக்கூடிய நபர்கள், அரசியல்வாதிகள், அரசாங்க சார்ந்த விஷயங்கள், ஒரு தலைமை பொறுப்பு, ஏதோ ஒரு வகையில நீங்க ஒரு தலைமை பொறுப்பு போகக்கூடிய தகுதிகள் எல்லாமே தேடி வருது இப்ப. ஏன்னா சூரியன் ராகு இணையுது, இங்க சுக்கிரன் இணைகிறாரு, புதன் இணைகிறாரு. அப்ப சுப செலவு, சுபகாரியங்கள், குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு அமைப்புகள், வெற்றிகள் எல்லாமே தேடி வருது பாத்துக்கோங்க. அதாவது நான் சொல்றது, இந்த சதயத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு நல்ல விஷயம் உங்க வாழ்க்கையில் நடக்க போது, அதை பயன்படுத்திங்க. அதாவது இந்த சதயத்துல பிறந்தவங்களுக்கு இனிமே லைஃப்ல உங்களுக்கு தோல்வி கிடையாது. நல்ல ஒரு மாற்றங்கள், எதிர்காலம் நல்லா இருக்கு பாத்துக்கோங்க. விளையாட்டுத்துறையா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், இல்ல கெமிக்கல் ஃபீல்டா இருக்கட்டும், இல்ல மருத்துவ ஃபீல்டா இருக்கட்டும், இல்ல கலை சம்பந்தப்பட்ட ஃபீல்டா இருக்கட்டும், எல்லாமே உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த புரட்டாதியில பிறந்தவங்க, இதுலயுமே பாருங்க நல்ல ஒரு பொறுமையான குணம், ஒரு அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், விட்டு கொடுத்து போற குணம், நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இனிமே வாழ்க்கையில எல்லாமே வெற்றியா வருது பாருங்க. அதாவது இந்த புரட்டாதியில பிறந்தவங்க இனிமேதாங்க வெற்றி. ஏன்னா இவங்க வாழ்க்கை பிறந்ததுல இருந்து பணம், வருமானம், லாபம், பொருளாதாரத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. குடும்பத்துல நிறைய தடையை பார்த்துட்டாங்க. இனிமே பார்க்க மாட்டாங்க. குடும்பம், வருமானம், இன்கம், வேலை, உத்தியோகம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்புகளில் உள்ள மாற்றங்கள், உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே தேடி வருது பாருங்க. எந்த காரியம் எடுத்தாலுமே உங்க பக்கம் வெற்றிகள் வரும். அதாவது இந்த புரட்டாதியில பிறந்தவங்களுக்கு இனிதான் வாழ்க்கையில ஒரு வெற்றியே. ஏன்னா இந்த பிப்ரவரி மாசத்துல தான் நிறைய நல்ல பலன் அவங்க பாக்குறாங்க. ஆசிரியர் வேலை, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, பெரிய வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், ஒரு தலைமை பொறுப்பு இருக்கக்கூடிய நபர்கள், அதே மாதிரி வெளிநாடு, வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு எதிர்காலங்கள் சூப்பரா இருக்கு பாத்துங்க. அதாவது இந்த புரட்டாதியில பிறந்தவங்க சுபகாரியம், சுப செலவு, கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம், திருமணத்தில் தடைகள் எல்லாமே நீங்க நல்ல ஒரு வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. வரக்கூடிய மார்ச் மாத பலன் கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.